everyone, welcome to my channel. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாதான் தோஸ்த் சாப்டர் 3 ஓட कंटिन्यूएशन वीडियो தான் இது. डायरेक्टा वीडियो பார்க்கலாம் வாங்க. वरना उतर कर बहुत मारूंगा मगर बेचारी श्यामा का दिल तो ऊपर कार्निस पर था. बार बार उसका ध्यान उधर चला जाता और हाथ ढीले पड़ जाते. அவங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா கேஷவ் வந்து வார்ன் பண்ணுறான், இப்போ நீ ஸ்டூலை ஒழுங்காக பிடிக்கலன்னா நான் வந்து கீழே இறங்கி உன்னை அடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஷாமா வந்து பார்த்தீங்கன்னா மொத்த மைண்டும் அந்த ஷெல்ஃப் மேலே தான் இருக்குது. அதனால தான் அப்பப்போ ஸ்டூல் வந்து ஆடிக்கிட்டே இருக்கு. केशव ने जो ही कार्निस पर हाथ रखा दोनों चिड़िया उड़ गई. केशव ने देखा कार्निस पर थोड़े तिनके बिछे हुए हैं और उन पर 3 अंडे पड़े हैं. जैसे घोंसले उसने पेड़ों पर देखे थे वैसे कोई घोंसला नहीं था. श्यामा ने नीचे से पूछा, बच्चे हैं भैया? ஷாமா வந்து தன்னோட கையை மேலே ஷெல்ஃபில் வச்ச உடனே பக்கத்துலேருந்து பெரிய பறவைங்க எல்லாமே பறந்து போயிட்டுருக்கு. அந்த கேஷவ் பையன் வந்து பார்த்தா கூடு கட்டுறதுக்கு தேவையான குட்டி குட்டி குச்சி எல்லாமே மரத்துலேருந்து விழுந்தது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஷெல்ஃப் மேலே இருக்குது. அது மேலே பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டை இருக்கிறதவன் பார்க்கறதான். பார்த்த உடனே அந்த கோஸ்லான இங்கே நெஸ்ட்டு அந்த கூடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரத்து மேலே கட்டியிருக்கும்ல பறவைங்க கூடு, அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஷாமா கீழே இருந்து கேட்குறா, என்னன்னா அண்ணா மேலே வந்து முட்டைங்க எல்லாம் வெளியே வந்துருச்சா, முட்டையிலேருந்து குட்டிங்க எல்லாம் வெளியே வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேஷவ் 3 अंडे हैं अभी बच्चे नहीं निकले हैं. கேஷவ் சொல்கிறான் 3 முட்டை இருக்குது, ஆனால் அதுலேருந்து குட்டிங்க வெளியே வரல. ஷாமா ज़रा हमें दिखान भैया कितने बड़े हैं. அவங்க அண்ணன் கிட்ட சொல்கிறான், அண்ணன் எனக்கு கொஞ்சம் காட்டுங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. केशव दिखा दूंगा पहले ज़रा चित्रे ले आ नीचे बिछा दूँ बेचारे अंडे तिनकों पर படே ஹே. சீக்கிரம் ஏதாவது பெட்ஷீட் கொண்டு வா, கீழே நம்ம விரித்து அந்த முட்டைங்களை வைப்போம். பாவம் அந்த முட்டைங்க வந்து அந்த மரக்குச்சி மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஷவ் சொல்கிறான். ஷாமா दौड़कर अपनी पुरानी धोती फाड़कर एक टुकड़ा लाई. केशव ने झुककर कपड़ा ले लिया. उसकी कई तरह करके उसने एक गद्दी बनाई और उसे तिनकों पर बिछाकर तीनों अंडे धीरे से उस पर रख दिया. இப்போது அவன் தங்கச்சிக்கிட்ட சொல்கிறான், போயிட்டு ஏதாவது துணி எடுத்துகிட்டு வான்னு சொன்ன உடனே இவளோட பழைய துணி ஒன்று இருக்குது, அந்த துணியை வந்து கிழிச்சி கொண்டு வந்து கேஷவ் கிட்ட கொடுக்குறான். கேஷவ் குனிஞ்சு வாங்கி அந்த துணியை வந்து நல்லா ஃபோல்டு பண்ணி ஒரு மெத்த மாதிரி ஆக்கி அந்த நெஸ்ட் அந்த குச்சிங்க மேலே வச்சு அந்த முட்டையை தூக்கி அதில் வச்சிடுறான். ஷாமானே ஃபிர் கஹா ஹம்கோ பி திखा दो भैया. ஷாமா வந்து மறுபடியும் சொல்கிறான், என்கிட்டயும் கொஞ்சம் காட்டுங்க அண்ணா. கேஷவ் दिखा दूंगा पहले ज़रा वह ठोकरी तो दे दो ऊपर சாயா கருதும். சரி நான் சீக்கிரம் காட்டுறேன், ஃபஸ்ட்டு நீ அந்த கூடையை கொண்டு வா, மேலே நான் நிழலுக்கு வச்சிடுறேன்னு சொல்கிறான். ஷாமானே டோக்கரி நிச்சேதி தமாதி ஆர் போலி. ஷாமா வந்து என்ன பண்ணுறா, அந்த கூடையை கொடுத்துட்றா. அப் தும் உத்தர் ஜாவோ, இப்போ நீ கீழே இறங்கிடு அண்ணா அப்படின்னு சொல்கிறான். மே பி தோ देखूं. केशव ने टोकरी को एक टहनी से टिकाकर कहा, जा दाना और पानी की प्याली ले आ. அவன் தங்கச்சிக்கிட்ட சொல்கிறான், சரி நீ அப்புறமா பார்த்துக்கோ, ஃபஸ்ட்டு நீ போயிட்டு ஒரு குச்சி 2-3 குச்சி எடுத்துகிட்டு வா அந்த டோக்கரி வைக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் கொஞ்சம் தானியமும் தண்ணியோட பாத்திரமும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். மே உத்தர் ஜாவும் தோ துஜே திखा दूंगा. நான் கீழே இறங்கின உடனே நான் உனக்கு அதுக்கப்புறமா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஷாமா நே கிடுகிடாக்கர் கஹா அப் ஹம்கோ பி சடா தோ பையா. அந்த அவரோட தங்கச்சி ஷாமா வந்து சொல்கிறா, ரொம்ப கெஞ்சி கேட்குறா, கிடுகிடாக்கர்னா கெஞ்சி கேட்குறது, அண்ணா இப்போ வாதி என்ன மேலே ஏற்றி விட நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். கேஷவ் தூ கிர் படேகி. அவங்க அண்ணன் சொல்கிறா, நீ கீழே விழுந்துடுவேன். ஷாமா நான் கிருங்கி பையா தும் நீச்சே சே பக்கட் லேனா. நான் கீழே விட மாட்டேன் அண்ணா, நீ கீழேருந்து என்ன பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான். கேஷவ் ந பையா கहीं तो गिर गिरा पड़ी तो अम्मा जी मेरी चटनी ही कर डालेंगी. நீ வந்து தப்பி தவறி கீழே விழுந்துட்டேன்னா அம்மா வந்து என்னை கொன்னே போட்டுடுவாங்க, சட்னி கடாலிங்கன்னா அதான் என்னை வந்து ஒரு வழியை ஆக்கிடுவாங்கன்னு சொல்கிறான். கஹேங்கி கி தூனே ஹி சடாயா தா கியா கரேகி தேக்கர். ஆனால் நீ தான் அவளை மேலே ஏற்றி விட்டுருப்ப, நீ மேலே ஏறி என்ன பார்க்க போகிறேன்னு கேட்குறான். அப் அண்டே படே ஆராம் சே ஹே. இப்போ வந்து அந்த முட்டைங்க ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. ஜப் பச்சே நிக்கலேங்கே தோ உன்கோ பாலேங்க. அந்த முட்டையிலேருந்து குட்டிங்க அழகாக வெளியே வந்துச்சுன்னா அதை நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு கேஷவ் வந்து ஷாமா கிட்ட சொல்கிறான்.
दोनों चिड़िया बार बार कार्निस पर आती थी और बगैर बैठे ही उड़ जाती थी. அந்த ரெண்டு பறவையும் அடிக்கடி அந்த ஷெல்ஃபுக்கு வருமா. ஆனால் அந்த ஷெல்ஃபில் கிட்ட வந்த உடனே பார்த்துட்டு அப்படியே போயிடுமா. அந்த இடத்துல ஸ்டே பண்ணாமல் உட்காராமல் அப்படியே போயிடுமா. केशव ने सोचा हम लोगों के डर से ही नहीं बैठती. நம்ம பயத்தினால தான் அந்த பறவைங்க இங்கே வந்து உட்கார மாட்டுதுன்னு நினைக்கிறான். स्टूल उठाकर कमरे में रख आया. चौकी जहाँ की थी वहाँ रख दी. இப்போது கேஷவ் என்ன பண்ணுறான், ஸ்டூலை கொண்டு போய் அவங்க ரூமில் வச்சிடுறான். அந்த சாக்கி அந்த மணக்கட்டை எங்கே இருந்ததோ அதையும் அதே இடத்துல கொண்டு போய் வச்சிடுறான். श्यामा ने आंखों में आंसू भरकर कहा तुमने मुझे नहीं दिखाया, मैं अम्मा जी से कह दूँगी. அண்ணா அழுதுகிட்டே வந்து ஷாமா வந்து சொல்கிறான், நீ வந்து எனக்கு காட்டவே இல்லைல்ல, நான் அம்மா கிட்ட போய் நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு சொல்கிறான், அம்மா जी से कहेगी तो बहुत मारूंगा, कह देता हूँ. நீ அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா நான் உன்னை கண்டிப்பாக ரொம்ப அடிப்பேன், சொல்லிடுறேன். तो तुमने मुझे दिखाया क्यों नहीं, அப்போ ஏன் எனக்கு நீ காட்டலை அப்படின்னு ஷாமா சொல்கிறான். கேசவ் சொல்கிறான், और गिर पड़ती तो 4 सर ना हो जाते, கீழே விழுந்தனா தலை 4 உனக்கு பொழந்துக்காதா அப்படின்னு சொல்கிறான். 4 सरனா மண்டை உடையிறது. ஷாமா அதுக்கு ரிப்ளை கொடுக்குறா, हो जाते देख लेना मैं कह दूँगी, பார்த்துக்கோ நான் இப்போ போய் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு மிரட்டுறான். इतने में कोठरी का दरवाज़ा खुला और माँ ने धूप से आँखों को बचाते हुए कहा तुम दोनों बाहर कब निकल आए, मैंने कहा न था कि दोपहर को ना निकलना, किसने किवाड़ खोला. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ ரூமை விட்டு வெளியே வராங்க. கதவை திறந்து வந்த உடனே வெயிலேருந்து கண்ணை அப்படியே சிமிட்டிக்கிட்டே வந்து சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் தூங்கலையா, எப்போ நீங்கள் வெளியே வந்தீங்க, நான் வெளியே வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. किवाड़ केसर ने खोला था, रूम வந்து அண்ணா தான் திறந்தான். लेकिन श्यामा ने माँ से यह बात नहीं कही, அம்மா கிட்ட வந்து ஷாமா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே இல்லை. उसे डर लगा कि भैया पिट जाएंगे, அவளுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, அண்ணா வந்து அடி வாங்கிடுவானே. केशव दिल में कांप रहा था कि कहीं श्यामा कह ना दे, கேஷவ் வந்து மனசுக்குள்ளே பயந்துக்கிட்டு இருந்தான், தங்கச்சி வந்து ஏதாவது அம்மா கிட்ட சொல்லிடுவாளே. अंडे न दिखाए थे इससे अब उसको श्यामा पर विश्वास न था. அந்த முட்டைங்களை வந்து ஷாமாக்கு வந்து நான் காட்டலைல, அதனால அம்மா கிட்ட வந்து என்ன மாட்டி விட்டுட்டு வா அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தான். ஷாமா सिर्फ मोहब्बत के मारे चुप थी या इस कसूर में हिस्सेदार होने की वजह से, इसका फैसला नहीं किया जा सकता था, शायद दोनों ही பாத்தேன் थी. ஆமா வந்து அண்ணனோட பாசத்தினால அம்மா கிட்ட சொல்லாமல் இருந்தாலா, இல்லை இந்த ஒரு செயலில் பாதி பொறுப்பு வந்து அவளோட தான் இருந்தது. அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து தானே இந்த வேலையை எல்லாமே செஞ்சாங்க. அவளும் அண்ணனும் மாட்டிக்கிட்டா இவளும் மாட்டிப்பாளே, இவளுக்கும் உதவழும் நினச்சிட்டு அமைதியாக இருந்தாளான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியலை. ஆனால் 2 விஷயமும் இருக்கிறதுனால அவள் அம்மா கிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். माँ ने दोनों को डांट टपट कर फिर कमरे में बंद कर दिया और अब धीरे धीरे उन्हें पंखा चलने लगी. अभी सिर्फ 2 बजे थे, बाहर तेज़ लू चल रही थी. अब दोनों बच्चों को नींद आ गई थी. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா 2 பேரையும் திட்டி ரூமுக்குள்ளே போக சொல்லிட்டு தூங்க சொல்கிறாங்க. 2 பேரையும் ஃபேனு போட்டு விட்ட உடனே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு தூக்கமும் வருது. வெளியே வெயிலில் பார்த்தீங்கன்னா மத்தியான டைமில் நல்ல வெயிலோட அந்த அனல் காற்றும் வீசிக்கிட்டு இருக்கு. ஓகேவா, தேஸ் லூ அதனால தான் இங்கே தேஸ் லூ அப்படின்னு சொல்கிறாங்க. 4 बजे एकाएक श्यामा की नींद खुली, किवाड़ खुले हुए थे, वह दौड़ी हुई कार्निस के पास आई और ऊपर की तरफ ताकने लगी. 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஷாமாவோட தூக்கம் வந்து தெளிஞ்சதுக்கப்புறம் அந்த ரூமில் வந்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஷெல்ஃபை எட்டி பார்க்கும்போது மேலே அந்த கூடுக்கு மேலே வச்சுருந்த கூடையை காணா. பக்கத்தில் கீழே இறங்கி பார்த்துட்டு ஓடி போய் அவங்க அண்ணன்கிட்ட சொல்கிறான். टोकरी का पता न था, संयोग से उसकी नज़र नीचे गई और वह उल्टे पांव दौड़ती हुई कमरे में जाकर जोर से बोली. நல்ல வேகமாக போயிட்டு அவங்க அண்ணன்கிட்ட சொல்கிறான், பையா अंडे तो नीचे पड़े हैं, बच्चे उड़ गए. அந்த முட்டை வந்து கீழே விழுந்திருக்கு அண்ணா, அந்த பறவைங்க எல்லாம் பறந்து போயிட்டுருக்கு போல இருக்கு, எல்லாமே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்கிட்ட போய் சொல்கிறான். केशव घबराकर उठा और दौड़ता हुआ बाहर आया तो क्या देखा है कि 3 अंडे नीचे टूटे पड़े हैं और उनसे कोई चूने की चीज़ बाहर निकल आई है.
கேஷவ் வந்து நல்லா பயந்து ஓடி போய் அந்த ஷெல்ஃப் கிட்ட பார்க்குறான். கீழே எல்லாமே விழுந்திருக்கு. அந்த 3 முட்டையும் கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. அதில் இருந்து எந்த ஒரு குட்டி ஒரு பறவையோ எதுவுமே வெளியே வரவே இல்லை. இன்னைக்கு பியாலி பி ஏக் தரஃப் டூட்டி படி ஹை. அந்த தண்ணி அவங்க வச்ச பாத்திரமும் கீழே ஒரு சைடு விழுந்து உடஞ்சிருக்கு. இதை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறான் கேஷவ். उसके चेहरे का रंग उड़ गया। सहमी हुई आंखों से ज़मीन की तरफ देखने लगा। श्यामा ने पूछा, बच्चे कहाँ उड़ गए भैया? அவன் முகமே சரியில்லை. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த தரையவே அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் கேஷவ். ஷாமா வந்து கேட்குறான். ஷாமானே பூச்சா, பச்சே கஹா உடு கயே பையா? அந்த பறவைங்க வந்து எங்கே பறந்து போயிருக்குன்னு கேட்குறான். கேஷவ் அதுக்கு சொல்கிறான். கேஷவ்னே கருண் ஸ்வர் சே கஹா, அண்டே தோ ஃபுட் கயே. ஓகேவா? அவன் வந்து ரொம்ப மென்மையான ஒரு குரலில் சொல்கிறான். அந்த முட்டை வந்து உடஞ்சி போயிடுச்சு. ஷாமா और बच्चे कहाँ गए அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அந்த பறவைங்க எங்கே பறந்து போயிருக்கும்னு கேட்குறான். கேஷவ் तेरे सर में, உன் தலையில் தான் பறந்து போயிருக்கோம். देखती नहीं है अंडे में से उजला उजला पानी निकल आया, वही तो 4 दिनों में बच्चे बन जाते. உனக்கு தெரியலையா, கீழே தரையில் வந்து அந்த தண்ணி எல்லாம் தெரியுதுல்ல, அதில் இருந்ததா இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து குட்டிங்க அழகாக வெளியே வந்திருக்கும். माँ ने सोटी हाथ में लिए हुए पूछा. सोटी அப்படின்னா இங்கே வந்து குச்சி, பெரம்பு. கையில் பெரம்பு வச்சுட்டு கேட்குறாங்க, என்ன ஆச்சு? तुम दोनों वहाँ धूप में क्या कर रहे हो? நீங்கள் அந்த வெயிலில் 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஷாமா ने कहा, अम्मा जी चिड़िया के अंडे टूटे पड़े हैं. அம்மா அந்த முட்டைங்க வந்து கீழே விழுந்து உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஷாமா சொல்கிறான். माँ ने आकर टूटे हुए अंडों को देखा और गुस्से से बोली, तुम लोगों ने अंडों को சுவா ஓகா. அந்த கேஷவ் அவங்களோட அம்மா வந்து அங்கே பார்க்குறாங்க. அந்த உடஞ்சிருக்க முட்டையை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக அந்த முட்டைங்களை தொட்டிருப்பீங்க, அதனால தான் இப்படி ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஷாமாக்கோ பையா பர் ஜரா பி தரஸ் ந ஆயா. இப்போது ஷாமாக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனை பார்த்து கொஞ்சம் கூட பரிதாபமே வரலையா. उसी ने शायद अंडों को इस तरह रख दिया कि वह नीचे गिर पड़े. அண்ணா தான் அந்த மாதிரி அந்த முட்டைங்களை வச்சுருப்பான், அதனால தான் கீழே இப்படி விழுந்துட்டுருக்கோம். इसकी उसे सज़ा मिलनी चाहिए. बोली, इन्होंने अंडों को छेड़ा था अम्मा जी. இதுக்காக கண்டிப்பாக அண்ணாக்கு வந்து தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே ஷாமா சொல்கிறான். அண்ணா தான் வந்து அந்த முட்டைங்களை தொட்டான் அப்படின்னு சொல்கிறான். छेड़ा அப்படின்னா தொடுறது. இப்போது माँ ने केशव से पूछा, क्यों रे? அம்மா வந்து கேஷவ் கிட்டே கேட்குறாங்க, டே என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேஷவ் பீகி பில்லி பனா கடா ரஹா தா. இப்போது கேஷவ் வந்து அவங்க அம்மா முன்னாடி தப்பு பண்ண எப்படி குழந்தைங்க நிற்பாங்க அந்த மாதிரி நனைஞ்சிட்டு நிற்கிறான். மீன்ஸ் பயந்து வேர்வையில நனைஞ்சு நிற்கிறான். மா தூ வஹா பहुंचा कैसे? அவங்க அம்மா கேட்குறாங்க, நீ அங்கே எப்படி போனடா அப்படின்னு கேட்குறாங்க. ஷாமா चौकी पर स्टूल रखकर चढ़े अम्मा जी. கீழே ஒரு மணக்கட்டை வச்சு அது மேலே ஸ்டூலை வச்சு அண்ணா வந்து ஏறினா அப்படின்னு சொல்லிட்டு ஷாமா அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். கேஷவ் தூ ஸ்டூல் தாமே நஹி खड़ी थी. கேஷவ் வந்து சொல்கிறான், ஆமாம் நீ வந்து ஸ்டூலை வந்து பிடிச்சிட்டு நிற்கலையா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஷாமா தும்ஹி நே தோ கஹா தா. அண்ணா நீ தானே என்ன பிடிக்க சொன்ன அப்படின்னு சொல்கிறான். மா तू इतना बड़ा हुआ, तुझे अभी इतना भी नहीं मालूम कि छूने से चिड़िए के अंडे गंदे हो जाते हैं. चिड़िया फिर उन्हें नहीं सेती. நீ இவ்வளோ பெரியவன் ஆகிட்ட உனக்கு இது கூட தெரியாதா? நீ வந்து முட்டைங்களை தொட்டிருந்தா அது அழுக்காயிருக்கும், அதனால அந்த முட்டைங்களோட அம்மா வந்து அதை தொட்டே பார்க்காது, கிட்டேயே வந்திருக்காது, உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஷாமா ने डरते डरते पूछा, तो क्या चिड़िया ने अंडे गिरा दिए हैं अम्मा जी? ஷாமா வந்து பயந்துக்கிட்டே கேட்குறா, அப்போது அந்த பறவைங்க தான் முட்டைங்களை கீழே தள்ளி விட்டுருக்குமா? माँ और क्या करती? केशव के सिर इसका पाप पड़ेगा. आय हाय 3 जानों ले ली दुष्ट ने. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் வேறு என்ன பண்ணியிருக்க முடியும், கேஷவ் தான் இதுக்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கணும், அவன் தலை மேலே தான் இந்த பாவம் எல்லாம் வந்து விழும், 3 உயிர் வந்து பறிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. கேஷவ் ரோனி சூரத் பனாக்கர் போலா. கேஷவ் வந்து நல்லா அழுமூஞ்சி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான். मैंने तो सिर्फ अंडों को गद्दी पर रख दिया था अम्मा जी. நான் வந்து முட்டைங்களை எடுத்து அந்த பெட்டு மாதிரி செஞ்ச துணியால் செஞ்ச பெட்டு அது மேலே தான் நான் அந்த முட்டைங்களை நான் வச்சேன், வேறு எதுவுமே நான் செய்யலையே. மாக்கும் ஹசி ஆகை. அம்மா வந்து சிரிச்சிட்டாங்க.
मगर केशव को कई दिनों तक अपनी गलती पर अफसोस होता रहा. ஆனால் ரொம்ப நாள் வரைக்கும் கேசவ் வந்து குற்ற உணர்ச்சியிலேயே தான் இருந்தானா. அவனால தான் இது எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. अंडों की हिफाजत करने के जोग में उसने उसका सत्यानाश कर डाला. அந்த முட்டையை வந்து பாதுகாக்கிறது நினச்சிக்கிட்டே வந்து அந்த முட்டைங்களை வீணாக்கிட்டான். இசை யாத் கர் वह कभी कभी रो पड़ता. இதை நினச்சி அவன் எப்பயாவது அழ ஆரம்பிச்சிருவான். ஓகேங்களா. दोनों चिड़िया वहाँ फिर न दिखाई दी. அதுக்கப்புறம் அந்த 2 பறவைங்களும் அந்த ஷெல்ஃப் கிட்ட என்றைக்குமே வரவே இல்லையா. ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.